Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லனா ஸ்நாக் ஐட்டமாவோ கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும் and குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. சோ இது எப்படி கொடுக்கணும், எந்த வயசு குழந்தைகளுக்கு இத கொடுக்கலாம்ன்றத பத்தி டீடைலா இந்த வீடியோல சொல்றேன். சோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ராகி மாவு தோசை செய்யறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதாவது கேழ்வரகு மாவு. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்துர்க்கேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஹோம்மேடா அரைச்ச சத்து மாவு வந்தாலும் பரவாயில்லை, இல்ல கவர்மெண்ட்ல கொடுத்த சத்து மாவு வந்தாலும் பரவாயில்லை. அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும், கெட்டி இல்லாமல். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா குட்டி குட்டி தோசையை ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம், நெய் ஆட் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தோசைக்கல்லை தீத்தும்போது எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போது நான் வந்து குட்டி குட்டி தோசையை ஊற்றி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் சென்று உடனே குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் கொடுங்க. அதாவது 1 வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு நீங்கள் கவுஸ் மில்க் கூட கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் என்னோடய குழந்தைக்கு நான் 9 மாதத்துலேருந்தே கொடுத்துருக்கேன். கவுஸ் மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ரெசிபியில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில். ஸோ உங்கள் குழந்தைய பொறுத்து நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காமல் போகிறதும், சரிங்களா? ஏன்னா அலர்ஜி கொடுக்கலாம் சில குழந்தைங்களுக்கு, அதனால் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் 1 வயசுக்கு மேலே கூட நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாங்கன்னா நல்லா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தாய்ப்பால் வந்து நிறைய குழந்தைக்கு கொடுங்க. இதனால நிறைய வந்து குழந்தைங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், வெயிட் கெயின் ஆகும். இதில் சத்து மாவு பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயருக்கு மேலான 1லேருந்து 3-4 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தாராளமாக கொடுங்க, பயப்படவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். நானே வந்து இதை வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேனே பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்காவோ கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் கொடுங்க, இல்லைனா தாய்ப்பால் நிறைய கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்படி கொடுத்தாலே குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா வெயிட்டும் கெயின் ஆகும். ப்ளஸ் குழந்தைங்களோட ஸ்கின் மசில் எல்லாம் டெவலப் ஆகும், அதாவது அவங்களுடைய தோல் அந்த மசில் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹோம்லி மாம் சேனலில் நான் vlog போட்டுட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.